Hi மக்களே, hope you all doing good. It been a long break since I posted my last video. So hereafter weekly I'll try to post. So இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பேரானந்தம் ஏற்படும். தட் இஸ் அ பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ பேரானந்தம் அப்படிங்கிறது எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கும்போதோ, இல்லைன்னா நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போதோ, அப்படி இல்லை அப்படின்னா இந்த விஷயத்துக்கு தாண்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த விஷயத்துக்கு தாண்டா நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு நேற்று முழுக்கவே பிளஸ்ஸாக தான் இருந்தது. பை காட்ஸ் கிரேஸ் நான் பிஎஸ்சி ப்ளஸ் மை பிஜி டிப்ளமாலாம் முடிச்சுட்டு ஒரு சூப்பர் ஹாஸ்பிட்டலில் டயட்டிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டயட்டிஷியனுக்கு கீழே இன்டர்ன்ஷிப் பண்ணது போக, இப்போது காட்ஸ் கிரேஸ் எனக்கு கீழே செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு. ஸோ வேறு 2 காலேஜ்லேருந்து இன்டர்ன்ஷிப்க்கு அவங்க வெளியூர்லேருந்து கூட வந்திருந்தாங்க. ஜஸ்ட் 15 days. பட் அந்த 15 daysல அவங்க முன்னாடி எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இன்டர்ன்ஷிப் போனதில்லை. பட் என்கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில், நான் பெருமைக்காக சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு ஐவ் டாட் தெம். ஸோ எனக்கு அவங்கள அனுப்பும்போது என் மனசுக்குள்ளே அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. we've done something to the people அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் அதுவும் இல்லாமல் எனக்கு நேற்று ஐவ் காட் அ பேஷண்ட் ரெஃபரல் ஃப்ரம் another hospital. ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியம். அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய டயட்டிஷியன்ஸ் இருக்காங்க. பட் நான் ஒருத்தி தான். ஆனாலுமே எனக்கு மட்டுமே போட்டு ரெஃபரல் டு த டயட்டிஷியன் அப்படின்னு சொல்லி போட்டு வந்ததுங்க. அவங்க வேறு யாரையுமே பார்க்கல, என்னை மட்டுமே பார்த்துட்டு எனக்கான ஃபீஸ் மட்டும் ஹாஸ்பிட்டலில் பே பண்ணிவிட்டு தேவ் கான். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிளிஸ்ஸாக இருந்தது. ஐ அச்சீவ் சம்திங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் எனக்கு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு போன பிள்ளைங்க வேறு ஹாஸ்பிட்டலில் தேவ் காட் அ ஜாப். பட் 2 பேர் திருப்பியும் மேம் ஐவ் காட் அ ஜாப்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஐயோ, எனக்கு நான் அவ்வளோ வயசாகிடுச்சு, என்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் ப்ளஸ் பண்ணி ஓகேப்பா ஆல் த பெஸ்ட், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இப்படி எனக்கே ஐயோ நமக்கு வயசாகுதோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மூமெண்ட்காக நான் காடை ப்ரைஸ் பண்ணுறேன், தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே யோசிச்சு காட்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு, இன்றைக்கி டேடியோட பர்த்டே, 50th birthday, ஹிஸ் என்டரிங் இன் டு ஹிஸ் கோல்டன் ஜூப்ளி ஆஃப் ஹிஸ் லைஃப். ஸோ அதுக்காக நைட் கேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கேக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கேக்லாம் பேக் பண்ணேன். என்ன ஆச்சுன்னு தெரிலங்க, கொஞ்சம் லைட்டாக பிரேக் ஆகிடுச்சு கேக்கு. பட் இருந்தாலும் ஃப்ளேவரு, டேஸ்ட்டு எல்லாம் நல்லா இருந்தது. நைட் நேரத்துலையுமே கூப்பிட்டு கரெக்டாக 12க்கு அப்பாவை எழுப்பி விஷ் பண்ணி செலிப்ரேட் பண்ணனால எங்களுக்கு அது பெருசாக தெரியலை. பிரேக் ஆனாலும் நல்லா இருந்தது. ஸோ என்னோட டே நேற்று ரொம்ப பிளெஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஐம் தேங்கிங் காட் அண்ட் யூனிவர்ஸ் அண்ட் ஆல் மை வெல் விஷர்ஸ். தேங்க்யூ மக்களே. புபோய்.